ராமாயணம் இருந்த காலகட்டங்கிறது கிமு 3000க்கு முன்னாடி. ஒரு பக்கம் இந்தியாவுக்குள்ள ஆரியர்களே போறாங்க கிமு 1500 வாக்குல, கிமு 1600ல தானே வராங்க. அப்போ ஆரியர்கள் இல்லாத காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான் ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே. சரி. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே கதாநாயகன் கருப்பா இருப்பாரு. ரெண்டு பேருமே கருப்பனுங்க தானே. ஆமா. ரெண்டு புராணத்திலையும் பெண்கள் வந்துட்டு சுயம்பரம் நடத்தி ஆண்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஆரியர் வந்து பின்னாடி வந்துட்டு இங்க அந்த நிலைமை இல்லையே, பால்ய விவாகம் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஒரு பொண்ணு வந்துட்டு அது தேர்ந்தெடுத்தா கல்யாணம், இல்லாட்டி அந்த பொண்ணு தேர்ந்தெடுக்க வரைக்கும் இருக்கலான்ற ஒரு நிலைமை எப்ப இருந்தது அந்த காலகட்டத்தில். நாடுகள் வந்துட்டு பெண்களால் உரிமை கொண்டாடப்பட்டன, ஆளப்பட்டது. ஆமா, பெண்கள் தான் நாட்டுக்கு உரிமை. இப்ப வந்துட்டு கண்டகார்னு சொல்றோம்ல, ஆப்கானிஸ்தான்ல இருக்குது, அந்த நாட்டுக்கு பேரு காந்தாரம். அதனால அவங்க காந்தாரின்னு பேரு. காந்தாரியோட தேசம் தான் கந்தகாரு. நீங்க வந்து ராமாயணத்துல வந்து கம்பர் எழுதுவாரு என்னன்னா, ராவணன் சண்டை போடுறப்போ நாகிலங்க மிகில் வாழை தாவூர் கோசல நாடுடைய வள்ளல்னு எழுதுவாரு. ஏன் அப்படி எழுதுறாருன்னா, ராவணன் அவர் என்ன சொல்றாரு, நீ சரணடைஞ்சிருன்றாரு. அவன் சரணடைறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இலங்கையை விபீஷணனுக்கு கொடுக்குறேன்னு ராம சொல்லிட்டாரு. சரி. சரணடைஞ்சவனுக்கு அவன் நாட்டை திருப்பி கொடுக்குறது போர் மரபு. அப்ப ராவனுக்கு என்ன நாடு கொடுப்பாங்கன்றப்ப எழுதுறாரு, கௌசல்யா இருக்காங்கல்ல, அவங்க பையன் தான் இவன், அதனால அந்த கோசல நாட்டை கொடுப்பான் அப்படின்னு கோசல நாடுடைய வள்ளல்னு எழுதுறாரு. கோசல நாடு எப்படி ராமனுக்கு சொந்தம், அவங்க அம்மா மூலமா சொந்தம். பெண்களுக்கு சொத்துரிமை இருந்த பெண்கள் வந்து ஒரு நல்ல வயதுக்கு வந்தப்ப திருமணம் செஞ்சுக்கிட்டக்க ஒரு ஆண்கள் ஆதிக்கம் இல்லாத ஆரியர் வருகைக்கு முற்பட்ட இந்தியாவில் நடந்த ஒரு கதை தான் ராமாயணமும் மகாபாரதமும். அப்ப இங்க இருந்த ஒரே இனம் வந்துட்டு தமிழர்கள், நாகர்கள் தான். இங்க இருந்த ஒரே இனம் தான். அப்போ வேற இனமே இல்லாத காலகட்டத்துல அவர் எந்த இனத்தை சேர்ந்தவர் கேட்டா என்ன கதை?